ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வின்டர் பர்ஃபெக்ஷனல் வெல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குக்கோட சீரீஸ் தி அலைவ் பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்ஸ் யாரும் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கதை புரியும். ஸோ லாஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ எஸ், நீங்கள் ஜங்கு கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டு அழுதுட்டு பேசிட்டு அப்படியே வெளியே வந்து அந்த காரில் உட்காந்துட்டு வெளியே வந்திருப்பீங்க கார் எடுத்துகிட்டு. அப்போது பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இதோட முடிச்சிருந்தோம். ஓகே, அது கண்டினியூ பண்ணிக்கலாம். கைஸ், ஸ்டோரிக்குள்ளே போகிறதுனோட ஒரு விஷயம் சொல்லிக்கணும். அது என்னென்னா, இந்த எபிசோடில் ஒரு சீனில் லைக் என்னோடய வாய்ஸ் ஓவர் வந்து கரெக்டாக வருமா இல்லைன்னு தெரில. என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா, செட் ஆகலை அக்கா, உங்களுக்குலாம் வரலக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வருமா இல்லைன்னு தெரில, பட் ஐ வில் ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். ஓகே, உங்களுக்கு இப்போவே புரியுமா இல்லைன்னு தெரில. நான் சொல்கிறது உங்களுக்கு ஸ்டோரியில் கேட்கும் போது இல்லை கடைசியாக இந்த எபிசோடில் எப்படின்னு சொல்லிட்டு புரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கேட்கும் போது. ஓகேவா? ஸோ இப்போயே முன்னாடியே சொல்லிக்கிறேன், எனக்கு நான் கதை எழுதும் போதே யோசிச்சேன் இதெல்லாம் வருமா, சரி ஓகே ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ஜங்கு சைடை பார்த்தோன்னா, அவர் கோவமாக அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பார். ஆனால் ரூமுக்கு போயிட்டு கதவு சாத்திட்டு ஸோ அந்த டோர்லேயே சாஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசினது அண்ட் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே மைண்டில் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பேசினது எல்லாமே அப்படி ஓடிட்டே இருக்கு அவருக்கு. நீ போக போக புரிஞ்சுப்பேன் நினச்சேன், ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன் ஜங்கு. நீ புரிஞ்சுக்கவும் முயற்சியும் பண்ண மாட்டேன். எப்போவுமே கோபம் வெறுப்பு மட்டும்தான் நீ காமிப்ப. நான் போயிடுறேன், நான் ஒரேடியாக போயிடுறேன். I just want your happiness only. அந்த சந்தோஷம் என்னால் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்குது. சாரி கேளு ஜங்கு அப்படின்ட்டு அவர் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த டோர்லேயே சாஞ்சிட்டு அப்படியே கீழே அங்கேயே உட்காந்துடுறாரு. ஸோ உட்காந்துட்டு அப்படியே மறுபடியும் நீங்கள் பேசினது அண்டு நீங்கள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அண்ட் உங்கள் கண்ணை பார்த்துருந்துருப்பார். ஸோ நீங்கள் ரொம்ப கிட்டக்கா அவனை இழுத்து வச்சு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று தான் பேசியிருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் கண்ணை பார்த்துருப்பாரு, நீங்கள் அவ்வளோ அழுதுருப்பீங்க. அண்ட் அந்த கண்ணில் அவ்வளோ பெயினு. ஸோ அந்த பெயினோட நீங்கள் அந்த பேசினது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவரோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி டேங் சைடை பார்த்தோன்னா, அவர் அப்படியே அவரோட ஃப்ரெண்டோட வெளியே இருக்கார். அவரோட ஃப்ரெண்டோட பேசிட்டு எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த லைக் இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளேஸ், அப்படியே அந்த ரோடு, அந்த மெயின் ரோடு, அந்த பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ இப்போது தான் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு வராரு. ஸோ எஸ், அவர் ஈவினிங் டைமாக காலேஜ் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருந்திருப்பார். அண்ட் அப்படியே அந்த வெளியே போகிற வேலைலாம் முடிச்சுட்டு ஒருத்தங்களாம் எல்லோரும் கிளம்பி போயிருப்பாங்க. அண்ட் கடைசியாக ஒரு ஃப்ரெண்டோட மட்டும் அப்படியே அவர் பேசிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவார். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டுருக்க கேப்பில் தான் அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறான். அது யாருன்னா, இவ்வளோ நேரமாக அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிருந்துருப்பான் இல்லையா? ஸோ அதில் அந்த கேங்கில் ஒருத்தன் தான். ஸோ அந்த குரூப்பில் ஒருத்தன் தான் அப்படியே கால் பண்ணி பேசுகிறான். ஹலோ டே மச்சான் எங்கடா இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா என்ன? எங்கே இருக்குன்னு சொல்லு. இல்லை, வீட்டுக்கு என்ன போகல, ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட இருக்கேன். அப்படியா? சரி, நீ ஃபஸ்ட்டு நம்ம அந்த காட்டுக்கு போகிற வழி இருக்குல்ல, அந்த ரோடு வழியாக வாடா, ஃபஸ்ட்டு சீக்கிரம் வாடா. ஆக்சுவலி இங்கே வயனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கல. நம்ம பசங்களோட வரும்போது இந்த ரோடு கிராஸ் பண்ணி நாங்கள் பைக்கில் போகும்போது எனக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அது நம்ம வயன். ஆனால் இங்கே ரெண்டு மூணு பேர் இல்லை, ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்கடா. ஒருத்தவங்க எல்லோரும் குடிச்சிட்டு வயன்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களை எல்லோரும் அடித்து போட்டு எங்கள் பைக்கை உடச்சிட்டாங்கடா. என்னால் முடியல, தலையிலேருந்து என்னால் சத்தியமாக இல்லை. சீக்கிரம் அவளை வந்து காப்பாற்ற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஃப்ரெண்டு அப்படியே ஃபோனுக்கு கீழே போட்டுறான். ஸோ எஸ், அப்படியே அவன் அந்த வலியோடு தான் பேசியிருப்பான். அவன் தலைந்து அவ்வளோ ரத்தம் வருது. ஸோ இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு 1/2 hour பிஃபோர், இப்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த அந்த டைம் தான் நீங்கள் அந்த
ட்ரக் வந்தோடனே ரொம்ப அப்படியே பயந்துட்டே ரொம்ப அப்படியே பதட்டமாயிட்டு அந்த காரை செக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் அது பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஐயோ கடவுளே இது என்ன பிரேக் பிடிக்கல, ஐயோ கமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே பதட்டமாயிட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை அழுத்துறீங்க. பட் ஆனால் அது கார் வந்துட்டு உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரக்கு உங்கள் கிட்ட வரும்போது செம்மையாக அப்படியே லெஃப்ட் சைடை திருப்புறீங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக திருப்பும் போது ஸோ பின்னாடி இருக்க எட்ஜில் மட்டும் அந்த ட்ரக்கை வந்து இடிச்சிருக்கும். அதை வந்துட்டு இடித்து அது போய் வேறு பின்னாடி வந்த காரில் போய் மோதி அந்த காருக்கு தான் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த காருக்கும் அந்த ட்ரக்குக்கும். நீங்கள் எட்ஜில் தப்பிச்சிருப்பீங்க. பட் ஆனால் தப்பிச்சும் அந்த ரோடு வந்துட்டு காட்டுக்கு போகிற வழி மாதிரி ரோடு. ஸோ பெரிய பெரிய மரம்லாம் ஓரத்தில் இருக்குது. லைக் இந்த சைட் ரைட் சைட் லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் திருப்பின கேப்பில் பெரிய மரத்தில் போய் மோதிடுறீங்க. ஸோ அது மோதி கரெக்டாக நீங்கள் அப்படியே அந்த ஃபோர்ஸில் போய் முன்னாடி அந்த ஸ்டீரிங் வீல்லே போய் லைக் உங்கள் தலை முட்டி உங்கள் தலைலேருந்து ரத்தம் வந்து ஸோ மயங்கிடுறீங்க. ஸோ இப்போ டோட்டலாக அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ போய் அந்த மோதின வேகத்தில் உங்களோட தலையில் அடிபட்டு அப்படியே பிளட்ஸ் வருது. அண்ட் ஆல்சோ அந்த முன்னாடி இருக்க கண்ணாடியும் அந்த மரத்தில் லைக் மோதி அந்த கண்ணாடியும் உடஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் எல்லாமே உங்களோட பாடியிலையும் அப்படியே கிழிச்சிடுது. ஸோ அங்கங்கே பட்ட அந்த மோதின வேகத்தில் ஸோ அந்த ஃபோர்ஸில் ஸோ நீங்கள் அவ்வளோதான் இப்போ டோட்டலாக பிளாங்க் அவுட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோம் ஒரு 20 minutes கழிச்சு. ஸோ இப்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க பசங்க நல்லா குடிச்சிட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது இதை க்ராஸ் பண்ணி போகும்போது பார்க்குறாங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து தான் வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் அவங்களும் அவ்வளோ நல்ல பசங்க கிடையாது. சரி ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு காது ஓப்பன் பண்ணி அதாவது கார் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5-6 பேர் இருக்காங்க பசங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்து பார்த்தா ஸோ உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. டேய் பொண்ணுடா. ஆமாம், கார் ஓட்ட தெரியாமல் மரத்தில் வந்து மோதிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் கையில் அப்படியே அந்த ரம்போட்டெல்லாம் வச்சுருக்கான். ஸோ இப்போ அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு கிட்டே வந்து பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை லைட்டாக அப்படி திருப்பி பார்க்குறான். ஸோ நீங்கள் இந்த சைடு ரைட் சைடாக ஃபேஸை திருப்பின மாதிரி தான் உங்களோட தலை போய் மோதி அடிபட்டு அப்படி நீங்கள் அன்கான்ஷியஸ் இருந்திருப்பீங்க. என்னடா பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாமா? என்னடா இவன் சாம்பார் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் ஒரு பையன் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பான். இன்னொரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அப்போது சடனாக அங்கே ஒரு பையன் வரான். அதாவது அந்த 5-6 பசங்க வந்தாங்கல்ல ஸோ காரில். ஸோ அதில் இன்னொரு பையன் ஸோ அவன் காருக்குள்ளே தான் இருந்திருப்பான். இந்த 3 பசங்க தான் வந்துட்டு உங்கள் கார்கிட்ட வந்து பார்த்துட்டு பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அவன் என்னடா இவ்வளோ நேரம் வரலையேன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வந்துட்டு அப்படியே அந்த பசங்க பின்னாடி வந்து நிற்கிறான். ஏய் என்னங்கடா பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ நேரம் பார்த்துட்டு வரமாட்டிங்களா சீக்கிரமா? அது ஒன்றும் இல்லை தலைவா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல அது ஒரு பொண்ணுக்கு தான், அதான் பார்த்துட்டு இருந்தோம். ஓ பொண்ணா? எங்கள் தள்ளு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அந்த பாட்டில் எடுத்து ஒரு சிப் குடிச்சிட்டு அப்படியே முன்னாடி நடந்து வரான் அவங்கள பார்க்கறதுக்கு. ஸோ அந்த பசங்க அப்படியே வழி விடுறாங்க. ஸோ அப்படியே உங்களை வந்து பார்த்தோன்னா ஸோ அவ்வளோதான் அவன் ஃபேஸு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படியே உங்களே ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஸோ அவன் தான் அப்படியே ஹெட்டு போல் அந்த குரூப்புக்கு. ஸோ அப்படியே அவன் பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சாக அண்ட் அந்த பெரிய வீட்டு லைக் பெரிய ஆளுங்களோட பையன் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு குரூப் கேங்கு ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த பையன் உங்களே பார்க்குறான் ஒரு மாதிரியா. ஏய் பொண்ணு பார்க்க செம்மையாக இருக்கால்ல? மச்சான் ரொம்ப அழகாக இருக்கா. அதான் யோசிச்சுட்டு இருந்தோம் அவனை வந்து கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி உனக்கு பிடிக்குமா இல்லைன்னு தெரில, அதனால தான். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது சரியா? அண்ணன் வந்து பார்த்து நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாம் டிசைட் பண்ணணும். அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா, பிடிச்சிருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக பேசிட்டு அப்படியே உங்கள் கிட்டே வரான். ஸோ கிட்டே வந்து அப்படியே லைக் அந்த காருக்குள்ளே குனிஞ்சு உங்கள் கிட்டே வரான். ஸோ நீங்கள் வந்து அந்த மோதின வேகத்தில் அந்த கார் வந்துட்டு உங்களோட டிரைவிங் சீட்டுக்கு அந்த கார் இருக்குல்ல டோர் இருக்குல்ல ஸோ அது ஓப்பனே இருந்திருக்கும். ஸோ ஓப்பன் ஆகி பாதி உடஞ்சே இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிருந்திருக்கும். ஸோ அப்படியே உங்கள் கிட்டே லைக் குனிஞ்சு கிட்டே வந்துட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அப்படி பார்க்குறான். மச்சான் கிட்டே வந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்காடா
அப்படிங்களா தலைவா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான், ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே அந்த பையன் அவங்கள பார்த்து கண்ணை பிடிச்சி பேசியிருந்துருப்பான் இல்லையா. ஸோ அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு, ஆமாண்டா மச்சான், ஆமாம். இவ்வளோ தூக்குங்களடா, தூக்குங்களேன், தூக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே வரான். ஸோ அந்த பசங்க அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களை தூக்கி அப்படியே லைக் எப்படின்னா அவங்கள தூக்கி அப்படியே நடக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால உங்களை பிடிச்சி நடக்க வைக்க முடியல. ஸோ அப்படியே அவங்கள கீழே அந்த ரோட்லேயே படுக்க போட்டுடுறாங்க. மச்சான், பார்க்கறதுக்கு நண்டு மாதிரி ஒல்லி குச்சாட்டம் இருந்துட்டு என்ன வெயிட்டு கிடக்குறாடா. சை, இவளை கூப்பிட்டு போய் நம்ம காரில் படுக்க வைக்கலாம்னுச்சா, முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க தூக்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ 2 பேர். ஸோ அதில் ஒருத்தன் சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே அவன், பரவாயில்ல மச்சான், ஆனால் காருக்குள்ளே எனக்கு வசதி இருக்காது. இப்போதைக்கு எனக்கு மூடும் இல்லை. இவளை எங்கேயா ஒரு கை பார்த்துட்றேன். என்ன சொல்கிறீங்க? சரி மச்சான், உனக்கு சந்தோஷமாக இருக்குது, உனக்கு ஓகே, உனக்கு கம்ஃபர்டபுள் தான், எங்களுக்கும் ஓகே தான். நாங்கள் போய் அந்த சைடு அப்படி போய் நிற்கிறோம், நீயும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிட்டு அப்படியே போகிறான். ஸோ அதில் 3 பசங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா முன்னாடி நின்றுட்டு. அதில் ஒருத்தன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அவன் அப்படியே ரொம்ப சேடாக அவங்களே பார்க்குறான். அதுக்கு அந்த பையன் அப்படியே, அங்கேயே பார்த்துட்டு இருக்காத, வா, ரொம்ப நல்லது பண்ணணும்னு நினைக்காத, நல்லவனாக இருக்கலாம், அதுக்குன்னு ஓவராக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதுவும் எங்கள் குரூப்பில் இருந்துட்டு, புரிஞ்சுதோ? வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ள அடிச்சுட்டு ஸோ அந்த பையன் கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே அந்த 3 பசங்க அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த பையன் திரும்பவும் உங்களை அப்படியே பார்த்துட்டு சேடாக பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு திரும்பி போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே அந்த பையன் அந்த பாட்டில் அப்படியே கீழே போட்டுட்டு அந்த சைடு இங்கே தூக்கி போட்டுட்டு ஸோ அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணி ஸோ அப்படியே உங்கள் கிட்ட அப்படியே ஹோர் ஆகி வரான். சோ ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ. கார் ஓட்டத்தில்னா எதுக்கு பேபி கார் எடுத்துகிட்டு வெளியே வர, பாரு அதுலேருந்து எவ்வளோ ரத்தம் போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்திக்கிட்ட கை வைக்கிறான். ஸோ அதாவது ரைட் சைடு நெத்திக்கிட்ட. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பிளட் வந்துகிட்டே இருக்குது, அடிப்பட்டு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களே ஒரு மாதிரியே பார்த்துட்டேன். தென் அப்படியே உங்கள் கால்கிட்ட இருந்து அப்படியே லைக் உங்கள் பாடி அப்படியே லைக் டச் பண்ணிட்டே வரான். ஸோ உங்கள் தைஸ் கிட்டேருந்து அப்படியே பொறுமையாக மேலே கொண்டு வந்து உங்கள் வெயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கொண்டு வரான். ஏன்னா அந்த பசங்க உங்களை தூக்க முடியாமல் நடக்க முடியாமல் அப்படியே உங்களை ரோட்டில் அப்படியே கீழே படுக்க போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கார் பக்கத்துலேயே கீழே அந்த ரோட்டில் படுக்க போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போவே உங்களுக்கு வந்து லைட்டாக கான்ஷியஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ கண்ணை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் ரொம்ப ஃபுல்லாக திறக்கல, பட் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ட் அவன் கை அப்படியே உதிரி விடுறீங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன 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 விட என்ன எதுவும் பண்ணாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் கையை உதறி விடுறீங்க. அண்ட் அங்கங்கே உங்களுக்கு அடிபட்டிருக்கும். பிகாஸ் அந்த கண்ணாடி அந்த துண்டு ஒரு சில சின்ன சின்ன துண்டெல்லாம் உங்கள் கையை கிழிச்சிட்டு அண்ட் ஈவன் உங்கள் ஸ்கின்னில் இன்னமும் அப்படியே ஆழமாக குத்திருக்கு. ஸோ அந்த வலியோட அண்ட் உங்கள் தலையில் வேறு செம்மையாக அடிபட்டிருக்கும். ஸோ இன்னும் பிளட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வலியோடையும் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களால் பேசக்கூட முடியல. அண்ட் பொறுமையாக கண்ணை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவன் அப்படியே இன்னும் உனக்கு முழிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு இன்னும் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். அவன் ஃபேஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட. ஸோ இப்போது இந்த சீன் இங்கே நடக்கும் போது தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க க்ராஸ் பண்ணி போயிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்திட்டு ஸோ இதை வந்து பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகியிருந்திருப்பாங்க. அண்ட் சண்டையும் போட்டிருப்பாங்க. ஐயோ தலைவா, இவனுக்கு யாருன்னு தெரில, எங்கே வந்தாங்கன்னு தெரிலடா, யாரை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கானுங்க, மச்சான் வந்து ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கான் இல்லையா. ஸோ உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணல. ஸோ அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப போட்டு அடிச்சிருப்பாங்க. ஐயோ, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கும் நினச்சா விடமாட்டானுங்க, எங்கேருந்து தான் வருவானுங்களோ தெரில, அப்படியே நல்லவனுங்க மாதிரி காப்பாற்றுறேன், மயிரை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். ஏன்டா போட்டு சாவடிக்கிறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாரு, ஒன்றுத்துக்கும் லாய்க்கில் தண்டா கரமாத்துருங்க, பார்த்தாலும் ஏன் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு சை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டே வந்திருப்பான். லைக் அவங்க ஃபேஸ் கிட்ட. ஸோ அப்படியே இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ட உடனே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக வாய்க்குள்ளே அவங்களும் மனைவிட்டு அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே வரான். ஸோ அந்த உங்கள் காருக்கிட்ட, அதாவது உங்கள் காரே மறைச்சிருக்கும். அந்த கார் விட்டுட்டு தள்ளி வந்துட்டு அப்படியே சுற்றி இங்கே முன்னாடி வரான். என்னங்கடா என்ன அப்படியே பெரிய உத்தமன்னு நினப்போ வந்து காப்பாற்ற வந்துட்டானுங்க, முஞ்சா என்கிட்ட வந்து சண்டை போடு, அப்புறம் அந்த காப்பாற்றி அந்த பொண்ணை கூப்பிட்டு போ, வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் அப்படியே அந்த ஹேண்ட் கிட்டே இருக்க
ஸ்லீவ்ஸ் அப்படியே ஃபுல்லாக முறுக்கிட்டுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அவங்ககிட்ட சண்டை போட போகிறான். ஸோ அவன் அடித்து தான் அவனுக்கு டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப அடி போட்டு அப்படியே லைக் தலையில் பிளட் வந்து ஸோ அப்புறம் அவங்க வண்டியும் போட்டு உடச்சிருப்பாங்க அவன் வந்த வண்டியில் அந்த பைக்கில். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்துட்டு டேங் கால் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அப்படியே டேங்ஸோட பார்த்தோன்னா அவன் அப்படியே காலை பேசிட்டு அப்படியே அந்த வலியோட அந்த ஃபோனை கீழே போட்டு அப்படியே அவன் மயக்க போட்டு கீழே வந்துடுறான். ஸோ இந்த ஃபோனை கட் ஆனோடனே டேங் அப்படியே அவன் ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி தான் பேசியிருந்திருப்பான். ஸோ அப்படியே பிளாங்காக ஃபேஸ் வச்சுருக்கான். அண்ட் அவன் தலையில் அந்த எப்போ போல் அந்த கர்ச்சீஃப் கட்டியிருக்கான். அண்ட் ஆல்சோ வாயில் சுவிங்கம் போட்டிருக்கான். ஸோ அப்படியே சூ பண்ணிவிட்டு அப்படியே பிளாங்காக ஃபேஸ் வச்சுட்டு அவன் ஃப்ரெண்டே பார்த்துட்ருக்கான். அந்த ஃபோன் கட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இந்த ஃபோன் அப்படியே அவன் காதுக்கிட்டே வச்சுட்டு அப்படியே அவனே பார்த்துட்டு இருந்திருக்கான். மச்சான் உன்னை தாண்டா கேட்டுட்ருக்கேன், என்ன ஆச்சு? அப்படியே அமைதியாக இருக்க, என்ன சொன்னான், என்னாச்சு? வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையா? எதுக்கு கால் பண்ணான் உனக்கு? ஏதாவது பேச போறியா இல்லை அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க போறியா இங்கே என்னைய பார்த்துட்டு இந்த மாதிரி? என்னடா மச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் ஃப்ரெண்டு டேங்கோட ஃப்ரெண்டு அப்படியே அவனை ஷேக் பண்ணி கேட்குறான். ஸோ டேங் அப்படியே இப்போ தான் அவன் காதுலேருந்து இந்த ஃபோனே எடுக்கிறான். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக அவனோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். ஸோ கீழே ட்ரௌசர் போட்டிருக்க அந்த பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். ஸோ வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மறுபடியும் அவனோட ஃப்ரெண்டே அப்படியே பிளாங்காக பார்த்துட்ருக்கான், பிளாங்காக ஃபேஸ் வச்சுக்கிட்டு. ஸோ சுவிங்கம் அப்படியே சூ பண்ணிகிட்டே ஸோ அவன் ஃப்ரெண்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து, டே மச்சான் இப்போ என்ன நடந்துச்சு நீ சொல்ல, டே எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான் அவன் ஃப்ரெண்டு. ஸோ டேங்க இப்போ திரும்பி அப்படியே ஒரு ஓட்டம் எடுக்கிறான் பாருங்கள். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறான், கிட்டத்தட்ட அப்படியே ரேசிங்கில் ஓடுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணணும்னு நினச்சிட்டு ஓடுவாங்களா, அந்த மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறான். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு அந்த மெயின் பிளேஸ் இருக்குல்ல அந்த ஏரியா அந்த ரோடு, ஸோ அதை அங்கேருந்து ஓடி வந்து க்ராஸ் பண்ணி கரெக்டாக அந்த காட்டுக்கு போகிற அந்த ரோடு வழியாக திரும்பி டேர்ன் பண்ணி ஃபாஸ்ட்டாக அங்கே உள்ளே ஓடுறான். ஸோ அங்கே தான் பக்கத்தில் தான் இருந்திருக்கான் அவன், இன்னும் வீட்டுக்கு போகல. ஸோ அப்போ தான் கிளம்பி வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவன் ஃப்ரெண்டும் அப்போ தான் போயிருப்பான். அதனால அவன் கேட்டிருப்பான் கால் பண்ணி, உடனே போயிட்டியா இல்லை அங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த காட்டுக்கு போகிற ரோடு வழியாக செம்ம ஃபாஸ்ட்டாக உள்ளே ஓடுறான். ஸோ அங்கங்கே தான் லைட்ஸ் இருக்குது, ரொம்ப கூட அங்கே வெளிச்சம் இல்லை. ஸோ அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும்போது மேலே அந்த தலையில் அந்த நெத்தியில் கர்ச்சீஃப் கட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே அதை ரொம்ப அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஸோ அதை அப்படியே எடுத்து அப்படியே எங்கேயோ தூக்கி போட்டுட்டு அண்ட் அவனோட பாக்கெட்லேருந்து மறுபடியும் அவன் ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணோடனே கால் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க கால் அட்டன் பண்ணிடுறாங்க. ஹயம் இங்கே தானே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, நம்ம காட்டுக்கு போகிற வழி அந்த ரோடு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னீங்க, சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு அந்த காட்டுக்கு போகிற ரோடு வழியாக உள்ளே வாங்க, சீக்கிரமாக வாங்க. ஓகே தேவ் என்னாச்சு, என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஹோபி எனக்கு சொல்கிறதுக்கு டைம்லாம் இல்லை, சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். டேய் எங்கடா இவ்வளோ மூச்சு வாங்க, எங்கடா ஓடிட்டுருக்க, ஏதாவது பிரச்சனை மாட்டிகிட்டே என்ன? மொத்த கார் எடுத்துட்டு சீக்கிரம் வாடா, என்னன்னு சொன்னா கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொட்டேங்க அப்படியே செம்ம ஹைப்பாகி அப்படியே கோவமாக கத்திட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ கட் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஸோ இங்கே ஹோபியும் நாம்ஜனும் 2 பேரும் ஹோட்டல் வந்திருப்பாங்க ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட்றதுக்காக. அதனால தான் வீட்டில் அவங்க 3 பேர் இருந்திருக்க மாட்டாங்க, நீங்கள் 3 பேர் மட்டும், அதாவது நீங்கள் 4 பேர் மட்டும் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே ஹோபியை பார்த்தோன்னா அவர் அப்படியே இந்த நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுருப்பாரு. ஸோ இந்த ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசியிருந்திருப்பாரு. அண்ட் நாம்ஜன் வந்து கேட்டுடுறாரு. ஸோ நாம்ஜன் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்ருப்பாரு, அப்படியே லைட்டு துப்பிடுறாரு. ஸோ அவன் கத்துனதில் ஹயாங்க்கு கொடுக்குற மரியாதை பற்றியா, என்ன ஆச்சுன்னு தெரில, கிளம்பி போகணும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போகிறாங்க கார் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா அந்த பையன் டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடித்து போட்டு அவங்க பைக்கையும் அடித்து போட்டுட்டு ஸோ அந்த பையன் அப்படியே உங்ககிட்ட மறுபடியும் வரான். ஸோ வந்துட்டு அப்படியே யோ பேபி இங்கே பாரு, இவ்வளோ நேரம் அன்கான்ஷியஸாக இருந்தேன், நல்லா கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு போகலான்னு நினச்சா இப்படி முழிச்சிட்டு கையெல்லாம் ஒதுரி விட்டுட்டு நல்லாவா இருக்குது பார், பாரு சினுங்க நல்லா வச்சுக்காதீங்கிட்ட என்ன வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ண தெரியாது. விடு விடு விடு, எதுவும் பண்ணாது ப்ளீஸ், என்ன விட்டுரு. கையட்ரி மறந்து கையட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவன் கையை அப்படியே எடுத்து உதறி விட பார்க்குறீங்க, பட் ஆனால் உங்களால் முடியல. அவனும் அவன் கையை பிடிச்சி அப்படியே ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு தலைமையில் வச்சு லைக் உங்கள் தலைமையில் அப்படியே பின் பண்ணி அப்படிலாம் பண்ணுறான். ஆனால் நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மறுபடியும் அவனோட கையை உதறி விட பார்க்குறீங்க. விடுறா நாயே
அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிருங்க அவன் கன்னத்தில். ஸோ அவன் அடி வாங்கினோடனே அவ்வளோதான் அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஆனால் அவனுக்கு அப்படியே கோவம் வருது. அண்ட் நீங்கள் அடித்த வேகத்தில் உங்கள் நெயில் பட்டு அவனோட சீக்ஸ் கிட்ட அப்படியே அந்த லைக் கிழிச்சு அவனுக்கு லைட்டாக அப்படி பிளட் வருது. ரொம்ப இல்லை, லைட்டாக பிளட் வருது. ஸோ அவன் அவ்வளோதான் அவன் கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறான். அண்ட் கோவம் வருது அவனுக்கு. கோவப்பட்டு அப்படியே உங்கள் தலை லைக் உங்கள் பின்னாடி உங்கள் தலை உங்கள் முடியோடு பிடிச்சி என்னடி அடிச்ச அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க வலி தாங்க முடியாமல். ஸோ அவன் அப்படியே உங்கள் தலை பின்னாடி பின்னாடி முடியோடு பிடிச்சிருப்பான் இல்லையா? ஸோ பிடிச்சி அப்படியே உங்கள் கன்னத்துலேயே அரைஞ்சிருப்பான். அண்ட் தென் அப்படியே மறுபடியும் உங்கள் தலையை அப்படியே தூக்கி ஸோ ரொம்ப கோவம் வந்திருக்கும் நீங்கள் அடித்ததில்ல. அதனால அவன் உங்கள் தலையை அப்படியே தூக்கி அந்த ரோட்டு தரை இருக்குல்ல, ஸோ அப்படியே லைக் அவங்க தலையை அப்படியே வச்சு அடிச்சிட்றான். லைக் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடித்த வேகத்தில் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படியே ரொம்ப கத்துறீங்க. பிகாஸ் அவ்வளோ வலி. அண்ட் அப்படியே அவன் 2 வாட்டி அடிச்சிருப்பான். உங்கள் தலையை பின்னாடி முடிய பிடிச்சி ரோட்டு தரையிலேயே 2 வாட்டி அடிச்சிருப்பான். ஸோ அடித்ததில் அவ்வளோதான். 2வது வாட்டி அடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகிடுது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பெயின் ஆகிடுது. ஸோ பின்னாடி தள்ளி அடிப்பட்டா அப்படி தானே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே இவ்வளோ நேரமாச்சும் கொஞ்சம் கண்ணை திறந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஸ்ட்ரென்த் கூட இல்லை. அண்ட் தென் அப்படியே லைக் அந்த பின்னாடி அடிப்பட்டதில் நேராக கரெக்டாக உங்கள் நெத்திக்கிட்ட அப்படியே இந்த பெயின் அப்படியே ரொம்ப அப்படியே ஃபோர்ஸாக இறங்குது. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது அவன் அடித்த வேகத்தில். ஸோ அவன் 3வது வாட்டியும் மறுபடியும் அடிக்கிறான். ஸோ அடிக்கிற டைமில் இந்த வாட்டி அவ்வளோதான் பிளட் வருது பின்னாடி உங்கள் தள்ளிலேருந்து. ஸோ அடித்தோடனே அவ்வளோ டோட்டலாக நீங்கள் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிட்டீங்க. அவங்க கண்ணு மட்டும் தான் அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. லைக் ரொம்ப இல்லை, லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அவன் அடித்த வேகத்தில் அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு என்னடி அடித்த சாவுடி, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போது உங்ககிட்ட எந்த மூமெண்ட்ஸும் இல்லைல்ல. ஸோ இப்போது அவனுக்கு இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அவன் உங்கள் கையை அப்படியே வெட்டுறான். ஸோ நீங்களும் அப்படியே கையை அப்படியே கீழே போட்டுறீங்க அந்த தரையிலேயே. ஸோ அப்படியே அவங்கக்கிட்ட உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் சீக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்டலாம் கிஸ் பண்ணுறதுக்கு வரான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்த்துங்க அப்படின்னு அதை மட்டும் கடைசியாக சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் கண்ணை மூடிடுறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட கிஸ் பண்ணிவிட்டு நேராக உங்கள் லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ண வந்திருப்பான் இல்லையா? ஸோ அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு கரெக்டாக வரும்போது ஸோ ஒரு பர்சன் அப்படியே அவனோட ஷர்ட்டை பிடிச்சி ஷர்ட்டோட காலரை பிடிச்சி ஸோ அப்படியே அவனை தூக்கி அப்படியே அந்த சைடு கடைசி தூக்கி போடுறாங்க. அண்ட் தென் அவன் போய் அப்படியே சுருண்டு அந்த சைடு அந்த பக்கமாக போய் விழுந்துடுறான். ஸோ அப்படியே அந்த பர்சன் அப்படியே அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் கீழே அப்படியே படுத்திருக்கான். ஸோ அவன் மேலே உட்காந்து ஸோ அவன் ஃபேஸில் அப்படி பஞ்ச் பண்ணுறாங்க அவ்வளோ கோவத்தில். ஸோ அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ரோட்லேருந்து ஃபோனில் அவ்வளோ கோவமாக பேசி ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வந்த டேயாங் தான். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஃபோர்ஸாக அப்படி அடிக்கிறான். அவனோட ஃபேஸ்லேருந்து அவ்வளோ ரத்தம் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அண்ட் தென் கரெக்டாக அவன் அடிச்சிட்ருக்க டைம்லேயே அண்ட் பின்னாடி அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கள அடிச்சுட்டு தான் எங்கிட்ட வந்திருப்பான். ஸோ அவங்களும் கீழே விழுந்தவங்க மறுபடியும் ஏஞ்சி டேயாங்க பிடிக்கிறாங்க அவனை ஷோல்டர்கிட்ட. பட் ஆனால் டேயாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே அவங்கள அப்படியே கையாலேயே உதறி விட்டுட்டு அவனே அடிக்கிறான் அவ்வளோ கோவத்தில். மறுபடியும் அடிச்சுட்டே இருக்கான். அவனோட ஃபேஸ்லேருந்து பிளட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் தென் இப்படி அடிச்சுட்டே இருக்க டைமில் அப்போது அங்கே ஹோபியும் நாம்ஜனும் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ இறங்கி பார்த்து செஞ்சுட்டு டேயாங் சண்டை போட்டுட்ருக்கிறது. அண்ட் இன்னும் அந்த பசங்க மறுபடியும் டேயாங் கூட சண்டை போட போகிறாங்க. அவன் எழுந்து அவங்களே சண்டை போட்டுட்ருக்கான். அண்ட் இதை தெரிஞ்ச உடனே ஃபாஸ்ட்டாக ஹோபியும் நாம்ஜனும் அவங்கள போய் அடிக்க போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த பசங்களை பார்த்துட்டு இருக்க டைமில் தான் டேயாங் அப்படியே உங்ககிட்ட வராரு. ஸோ அப்படியே உங்களை இப்போ தான் அவர் பார்க்குறாரு. அண்ட் நாம்ஜனும் ஹோபியும் அந்த பசங்களை அடிச்சிட்டு இருக்க டைமில் தான் அவங்க திரும்பி உங்கள் சைடை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே அந்த ரோட்டில் படுத்திருக்கீங்க, அவ்வளோ பிளட்ஸ் உங்கள் தள்ளிலேருந்து. ஸோ டேயாங் அப்படியே உங்ககிட்ட அப்படியே நீல் டர்ன் பண்ணி அப்படியே உங்களை தூக்க ட்ரை பண்ணுறாரு. வயன் கணத்துற வயன் கணத்துற கண்ணை மட்டும் மூடாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் கண்ணத்தில் அடிக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. வயன் கண்ணை மட்டும் மூடாத கண்ணை தோரடி இங்கே பாரு கண்ணை மட்டும் மூடாத வயன் ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லை நான் போயிடலாம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஒன்றும் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு தேங் எப்போவுமே ரொம்ப ரூடாக அப்படியே நார்மலாக கேஷுவலாக இருப்பார். ஆனால் உங்களை அந்த பிளட்ஸில் அப்படியே உங்களை அப்படியே தரையில் பார்க்கும்போது அவருக்கே அப்படியே நடுங்குது உடம்பே. ஸோ அவர் அப்படியே உங்களை தூக்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாதி கண்ணில் அப்படியே ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறீங்க. ஸோ தேங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஹோபி எடுத்துகிட்டு வந்த காரில் அப்படியே உங்களை பின்னாடி படுக்க போட்டு டே சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஸோ ஹோபியும் நாமிச்சுன்னா அவங்கள பசங்களை அடித்து போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக அவங்க ஓடி வந்து அப்படியே காருக்குள்ளே உட்காடுறாங்க. ஸோ ஹோபி ஃபாஸ்ட்டாக கார் எடுக்கிறாரு. அண்ட் தென் நேராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 days கிட்ட பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ அப்படியே டேங்க் சைடை பார்த்தோன்னா அவர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ஏதோ ஒரு பார்ட்டியில் இருக்கார். லைக் பார்ட்டி மீன்ஸ் ஏதோ ஒரு பெரிய வீட்டில் லைக் வீட்னா மேன்ஷன் மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு கார்டன்ஸ் எல்லாம் பார்ட்டி வைப்பாங்க இல்லையா. ஸோ அங்கங்கே பெஞ்ச் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பார்ட்டியில் இருக்கார். ஸோ இப்போது அவர் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவருக்கு முன்னாடி ஒரு கப்பல் இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே செம்மையாக மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே அது கோவமாக மறைச்சி பார்த்துட்டு அந்த கிளாஸ் எடுத்து ஊற்றி குடிச்சிட்டே இருக்காரு. அது வெளியே எல்லாருமே பார்க்குறாங்க தான். பட் ஸ்டில் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எல்லோரும் முன்னாடி கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் ஒரு வெக்கமான எதுவுமே இல்லாமல் அப்படியே பண்ணுறாங்க. லைக் ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக அவுத்து போட்டு இல்லை, ஜஸ்ட் ட்ரெஸ்ஸோடே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப கற்பனை பண்ணிக்க வேண்டாம். அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ தேங்க அப்படி அந்த கிளாஸ் அப்படியே கீழே தூக்கி போட்டுறாரு. ஸோ கீழே வந்து புல் கிராஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால அந்த கிளாஸ் போட்டு அவ்வளோ ஒன்றும் உடையில. ஸோ அவர் தூக்கி போட்டதில் அது எங்கே போய் உருண்டு விழுந்துருது. ஸோ அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுந்துச்சு அந்த கப்பல் கிட்ட தான் போகிறாரு. ஸோ போய் அந்த பெஞ்ச் கிட்ட அப்படியே அந்த பெஞ்ச் அதாவது பெஞ்ச்னால் அந்த ரவுண்டாக ஒயிட் டேபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒயிட் டேபிள் ஒயிட் சேர்ன்னு இருக்கும் இல்லையா. ஒரு நாலு சேர் போட்டிருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி பெஞ்ச் அங்கங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அவரோட பெஞ்ச்லேருந்து ஏஞ்சி போய் நேராக அவருக்கு முன்னாடி இருக்க அந்த பெஞ்ச் கிட்ட போய் அந்த டேபிள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவர் கையை வச்சு அடித்து அவங்க 2 பேரையும் அந்த பர்சனையும் தேங்க பார்க்குற மாதிரி செய்கிறாரு. ஸோ அந்த பொண்ணை பார்த்து சமயம் மறைச்சி பார்க்குறாரு. அந்த பொண்ணை அப்படியே பார்த்துட்டு நீ எப்படிங்க தா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்லைல்ல. நேடி பொண்ணு நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஷர்ட்டை பிடிச்சி அந்த காலர் கிட்ட அப்படியே பிடிச்சி அவளை எழுப்ப வைக்கிறாரு. ஸோ எழுப்பி நிற்க வைக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஸ்டம்பிள் ஆகி அப்படி தடுமாறி அப்படி நிற்கிறா. ஸோ அவள் ஏஞ்சி நின்னோடனே நேடி பொண்ணு நீலாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ண, ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட, உன்னால் என் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா மிஸ்டர் கிம், எவ்வளோ தைரியம் தான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே டேங்கோட கணத்தில் அடிக்கலான்னு வரா. பட் ஆனால் டேங்க அவள் கையை பிடிச்சி அப்படியே கையை முறுக்குறாரு. என்ன விடு, என்கிட்ட கையை நீட்டுற வேலை வச்சுக்காத. என்ன நீ வேணா கையை நீட்டி என் தம்பி வரையலாம், என்ன வேணாலும் பேசி அவனை மயக்கலாம், அவனை எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ஆனால் என்ன கிடையாது. இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கணும் ஆட்டிடியூட் காமிக்கணும்னு நினச்ச கையை உடச்சிருவேன். ஏன் அந்த மாதிரி பண்ண, ஏன்டி என் தம்பி ஏமாத்தின, நல்ல மாதிரி நடித்து அவனை நம்ப வச்சு எங்களுக்கே திருப்பி விட்டு இப்போ அவனும் எங்கள் வீட்டு பொண்ணு வாயனை எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா. அம்மா விடு, என்ன விடு, சும்மா கல்லோட நீ உட்காந்துருக்க, என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு ஒரு நேரம் ஒரு பையன் கூட மேக்கப் பண்ணிட்டு இருந்தால. ஸோ அந்த பையனை பார்த்து கேட்குறா. ஸோ அந்த பையன் அப்படியே டேங்க கல்ப் பண்ணிட்டு பார்த்து உட்காந்துருக்கான் பயத்தில். ஸோ டேங்க எப்போவுமே ஒரு நெத்தியில் அந்த கச்சிப்பெலாம் போட்டிருப்பாரு. ஸோ அவர் எப்போவுமே அதை போட்டிருப்பாரு. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் இருக்கார் லைக் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால அவன் பார்த்துட்டு அப்படியே பயப்படுறான். வர ரொம்ப ரூடாக லைக் ரொம்ப ஹாஷாக நடந்துட்டுருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, ஆஷ்வி தான். என்ன விடு, என்ன கையோட வலிக்குதாடி, நீ எப்படி இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறியோ வழியில், அதே மாதிரி தானே என் தம்பியோட மனசு வலிச்சிருக்கும். என்ன விடு, என்ன விடு. அப்பா கையை உடச்சிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடைசியாக டேங்கோட லைக் கையை அவள் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி டேங்க புஷ் பண்ணிட்டு அவள் கையை அப்படியே உதறி விட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பா. ஆமாம், ஏமாத்தினதான். அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஐயோ
கையை உடைக்க பார்க்குற, எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் நீலா எங்கே போவேனே தெரியாது. எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல. ஏய் அமைதியாக வாயை மூட்டுந்துரு, தேவையில்லாமல் என்கிட்ட அட்டி வாங்கி சித்துறாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவம் மறைச்சு பார்த்து ஆஷ்வி கிட்ட போய் ரொம்ப க்ளோஸாக போய் நின்று பேசுகிறாரு. ஸோ ஆஷ்வி ரொம்ப கோவம் மறைச்சு பார்க்குறாட்டே அவங்க. ஆமாண்டா ஏமாத்தினதான், எனக்கு பிடிச்சிருந்தது, டைம் பாஸ் ஆந்துச்சு, அதான் ஏமாத்தினேன். உன்ன மாதிரி தெளிவாக இவ்வளோ தைரியமா பிரேவா அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் உன் தம்பி சரியான ஒரு வேஸ்ட்டு பீஸு. எதை சொன்னாலும் நம்புவான், என்ன வேணாலும் பண்ணுவான் எனக்காக. அப்படியே உனக்கு ஆப்போசிட்டு. சாரி, உங்கள் எல்லாரோடையும் ஆப்போசிட் அவன். சரியான மொக்க பேசிட்டேங்க அவன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவன் வந்து கெஞ்சுவும் ஒரு வாட்டி பேசுவோம், அப்படியே லவ் பண்ணுற டைம்லலாம் அப்படியே ஒரு மாதிரி கெஞ்சி பேசுவான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் விளையாடணும்னு நினச்சேன், விளையாண்டேன். அண்ட் அவன் நல்லா ஃபீல் பண்ணணும், கில்ட்டி ஆகணும், அதுக்காக தான் அவன்கிட்ட கடைசியாக சண்டை போட்டு பிரேக்கப்னு சொன்னேன். எப்படி இருந்தாலும் பிரேக்கப் பண்ணிக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா அவனோடையும் அண்ட் உங்களோடையும் எனக்கு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க, பெரிய இடத்துல இருக்கவங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் இதுக்கும் மேலே இருக்கவங்க எல்லாருமே எனக்காக லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. உன் தம்பியை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? அது உங்கள் கூட வந்துலாம் என்னாலலாம் இருக்க முடியாது. அவங்க அண்ணன் தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தான். உங்கள் கூட எல்லாருக்கூடையும் வந்து ஒரே வீட்லேயே வாழ முடியும்? அதெல்லாம் விடு. அவன் ஃபீல் பண்ணோம், கில்ட்டி அவனை நினச்சி தான் அவனை மாதிரி பண்ணேன். எஸ், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. வேணும்னே அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அத்தனை வருஷமாக காலேஜில் சுற்ற விட்டேன், என் பின்னாடி சுற்ற விட்டேன், என் கையிலே வச்சுருந்தேன். அப்புறம் பிரேக்கப்புன்னு சொல்லிக்கிட்டேன். எனக்கும் ரீசன் என்ன சொல்லலாம் எது சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. அதுவும் என்கிட்ட கூட சார் சொல்லவே இல்லை. சொல்லுவார்னு நினச்சேன், பட் ஆனால் இதுவும் சொல்லாமல் ஏறி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். ஆமாம் அப்படி தான். எத்தனை பசங்களாம் கல்யாணம் பண்ணிப்பேன், எத்தனை பையனை வேணாலும் லவ் பண்ணுவேன், போவேன், இப்படி தான் மேக் அவுட் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ நடந்துட்டுருக்க? கோவமா? உன் தம்பி ஏமாத்திட்டேன்னு கோவமா? சரி வச்சுக்கோ, கோவப்படு, நியாயம் தான், நீ கோவப்படுறதில்ல. ஆனால் இப்போ அதில் ஏதாச்சும் யூஸா? யூஸே இல்லையே. காட், வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ சடனா கிரேட் ஆஷ்வி, சூப்பர். ஸோ அந்த குரல் கேட்டோடனே ஆஷ்வியோட ஐஸே வைட் ஆகுது. ஸோ அப்படியே வைட் ஐஸோட டேங்காட பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ டேங்க் இப்போ அப்படியே கேஷுவலாக அப்படியே நார்மல் ஆகிட்டார். அவர் அப்படியே இந்த சைடு திரும்பி ரைட் சைடாக அவர் ஷோல்டர் பக்கமாக திரும்பி அந்த சைடு அப்படியே லைக் எப்படின்னா ஷோல்டர் பக்கமாக அப்படியே இப்படி திரும்பி பார்க்குறாரு. அதாவது முழுசாக திரும்பலை, அப்படியே அப்படியே சைடாக பாதி சைடாக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ பின்னாடி ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க டேங்க்கு பின்னாடி ரொம்ப தூரமாக. அண்ட் தென் அவர் அப்படியே மறுபடியும் ஆஷ்வியை திரும்பி இந்த சைடு பார்த்துட்டு, நீ என்னென்னலாம் பேசுனியோ அது யார் கேட்கணுமோ அவங்க எல்லாத்தையுமே அது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த சைடு நவுந்து போய்ட்றாரு. ஸோ இப்போது ஆஷ்விக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டுருக்காது, வேறு யாருமே இல்லை. ஸோ எஸ், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி ஜங்குக் தான் நின்றுட்டு இருக்காரு. சார் அப்படியே கையை கட்டிட்டு போய் நிற்கிறாரு ஆஷ்வியை பார்த்துட்டு. ஸோ ஆஷ்வி அவ்வளோதான் அப்படியே கல் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கா. ஜங்கு, நீ 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 எப்படி? கிரேட், சூப்பர், எக்ஸலண்ட் ஒர்க். இன்னும் 2-3 வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீயே சொல்ல, உன்னை பாராட்டுறதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவனால் கையை கட்டியிருந்துருப்பார்ல. ஸோ அப்படியே கையை கட்டிட்டு அப்படின்னு பொறுமையாக நடந்து ஆஷ்வி கிட்ட வராரு. ஸோ அப்படியே வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜங்கு, நான் சொல்ல எதுவும் பேசாதடி, நீ எதுவுமே பேசாத ஜங்கு. நான் ரெடி பண்ண உனக்கு
என்ன பண்ண உனக்கு? கண்ணை மூடி நம்பி உன்னை லவ் பண்ணது தப்பா? நான் பண்ண பாவண்டி. இதெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. ஜங்கு, என்னால் முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டு விட்டு விட்டு. ஸோ ஆஷ்வி அப்படியே ரொம்ப வழியில் துடிக்கிறா. ஸோ எஸ், ஜங்குக்கு அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்காரு. அண்ட் அவ்வளோ கோவம் அவர் கண்ணில். அப்படியே அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே அவ்வளோ கோவத்தோடைய அப்படியே ரொம்ப கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவ்வளோ கோவமாக பல்ல கச்சிட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ டேயாங் அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே நார்மலாக அப்படி பிளாங்காக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கை. ஸோ அவர் அப்படியே, ஏண்டி நான் என்னடி பாவம் பண்ணேன்? ஏண்டி என்னை ஏமாத்தினேன்? தான் உனக்காக என் அண்ணகிட்டலாம் சண்டை போட்டேன்டி. அல்லவ மாதிரி பேசுனியாடி, ஒரு உத்தமை மாதிரி பேசுன. அன்னைக்கு என் ஆஃபீஸில் வந்து ஜங்கு, நான் பண்ண தப்பு தான், சாரி, என்னை விட்டு, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே கையை பிடிச்சி, ஜங்குவோட கையை பிடிச்சி எடுக்க பார்க்குறா. பட் ஆனால் எடுக்க முடியல அவளால். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே அங்கே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பையன்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் அங்கே வந்து ஓடி போயிடுறான். அண்ட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ அந்த மழையை நனைஞ்சிக்கிட்டே ஸோ அவர் அப்படியே கோவத்தில் கழுத்து நடிச்சு பிடிச்சி பேசியிருந்திருப்பார்ல. ஸோ இப்போ அப்படியே விட்டுறாரு. உனக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு என் அண்ணாவும் வேணாம், என் குடும்பம் யாருமே வேணாம் அப்படின்ட்டு எதையுமே தூக்கி போட்டதுக்கு ரெடியாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இப்போது உன் மேலே கோவம் வருது, என் மேலே தாண்டி அதிகமாக கோவம் வருது. இப்படி ஒரு கேவலமான பொண்ணுக்கிட்ட போய் ஏமாந்து நிற்கிறேன்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். உனக்காக ஒரு அப்பாவையான பொண்ணை கூட கஷ்டப்படுத்தினேன்டி. நீலாம் எங்கேருந்து போய் நல்லா இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆஷ்வியை புஷ் பண்ணுறாரு. ஸோ 2 வாட்டி புஷ் பண்ணி பின்னாடி அவள் போகிறா. ஸோ ஜங்குக்கு அப்படி முன்னாடி வர்றாரு அவளை புஷ் பண்ணிவிட்டு. ஸோ அவள் அப்படியே கோவமாக அவளை ஜங்குக்கு மறைச்சு பார்த்துட்டு, ஸ்டாப் இட் ஜங்கு, ஆமாம் ஏமாத்தினதா, நீ வேணும்னே கில்ட்டி ஆகணும், நீ வேணும்னே ஃபீல் பண்ணணும், அழுவணும்னு நினச்சேன், அதுக்காக தான் பண்ணேன். ஜஸ்ட் நீ ஒரு டைம் பாஸ் மட்டும்தான். ஆமாம், ஆஃபீஸில் வந்து பேசினது எல்லாமே என் ட்ராமா தான். ஆனால் அது கூட உனக்கு தான் எதுவுமே தெரியாமல் அப்படி கண்ணை மூட்டையை நம்பிட்டு இருந்தியே, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் ஃபீல் பண்ணணும், அதெல்லாம் ஃபீல் பண்ண நினச்சேன். நீ அழும்போது அப்படி காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு ஜங்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நான் ஒருத்தனை லவ் பண்ணி அவன் என்னை விட்டு போனது காரணமே நீ தான். உன்னால தான் காலேஜில் உன்னால் மட்டும்தான் எல்லாமே நடந்துச்சு. நான் எப்படி அவனை இழந்து கஷ்டப்பட்டனோ அழுதனோ அதெல்லாத்தையும் நீயும் அனுபவிக்க நினச்சேன். அதுக்காக தான் இந்த எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ ஜங்குக்கெல்லாம் இதை கேட்டுட்டு அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு வழியும் இல்லை, அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ரொம்ப கோவம் மறைச்சு பார்த்துட்டு அப்படியே அவர் கையை எடுத்துகிட்டு அடிக்கலான்னு மறுபடியும் போகிறாரு. ஆனால் ஆஷ்வி இந்த வாட்டி எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கான் கோவமா. ஸோ ஜங்குக்கு அப்படியே அடிக்கலான்னு போயிருப்பார். ஆனால் அப்படியே கையை முறுக்கிட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டாக போயிடுறாரு திரும்பி. ஸோ அவர் திரும்பி இந்த சைடு நடந்து போகிறாரு. இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ மழையை நனைஞ்சிட்டே இருக்காங்க அவங்க 3 பேருமே. ஸோ அங்கே யாருமே இல்லை இப்போது. ஆஷ்விட்டே அவங்க ஜங்குக்கு மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அவர் இப்போ இந்த சைடு திரும்பி நடக்கிறாரு. அப்படியே அழுகுறாரு. அழுதுகிட்டே நடந்துகிட்டே போகிறாரு. ஸோ தேவங்க அப்படியே ஜங்குக்கு போகிறதே பார்த்துட்ருக்காரு. அவர் அப்படியே லைட்டாக சேடாக பார்க்குறாரு ஜங்குக்கை. அவன் அப்படியே திரும்பி அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு அங்கே வந்து நடந்து போகிறான். ஸோ தேவங்க தான் வற்புறுத்தி இந்த பார்ட்டி கூட்டம் வந்திருப்பார் ஜங்குக்கை. ஆஷ்வியோட ரியல் ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக. ஸோ அவர் இன்னும் நம்பிட்டுருக்கார் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப வற்புறுத்தி கூட்டு வந்திருப்பார். அவன் வந்திருக்கவே மாட்டான். அவன் ரொம்ப அடம் பிடிச்சான். ஆனால் தேவங்க தான் ரொம்ப அவனை அடித்து அவனை கூப்பிட்டு வந்திருப்பான். காரில் கூப்பிட்டு வந்துட்டு இங்கே
அவன் எல்லாத்தையும் பார்க்க வச்சுருப்பான். ஸோ 3 days பிஃபோர் அந்த வீட்டில் உங்களுக்கு அன்றைக்கி அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த டைம் அவர் அன்னிலேருந்து வீட்டிலே தான் இருந்திருப்பார். ஸோ அந்த 3 days ஆஃப்டர் கழிச்சு டேயாங் தான் அவனை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பார். அண்ட் ஆக்சிடென்ட் நடந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க இன்னமும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறது ஜங்குக்கு தெரியாது. ஏன்னா ஜங்குக்கோட பிரதர்ஸ் யாருமே ஜங்குக் கிட்ட சொல்லவே இல்லை. ஈவன் டேயாங் கூட சொல்லவே இல்லை. அண்ட் ஜின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இப்போது. பிகாஸ் சிங்கப்பூர்லேருந்து வந்திருப்பார். எல்லாமே பசங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருப்பார். ஜின் வந்தது கூட இன்னமும் ஜங்குக்கு தெரியாது. ஸோ இப்போ அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லேயே கீழே அப்படியே அந்த தரையிலே உட்காந்துட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டுருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. ஸ்டார்டிங்லேருந்து ஆஷ்விக்காக அவங்களோட ஃபேமிலிக்கிட்டே எப்படி பேசினது அண்ட் உங்ககிட்ட மெயினாக எப்படி நடந்துக்கினது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க உங்கள் லவ் அந்த அஃபெக்ஷன் எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்காம எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உதறினார். ஸோ எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கில்ட்டி ஆகி ரொம்ப அழுகுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் போய் ரொம்ப கெஞ்சிருப்பார். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இவன் அவன் ஃப்ரெண்டு டேயாங் சொல்லியிருப்பார், இவன் ஜின் சொல்லியிருப்பார், எல்லாருமே அவன் பிரதர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம ஆஷ்யம் மட்டும் நம்பியிருப்பான். அது எல்லாத்தையுமே இப்போது ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு 2 days கிட்ட பாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ இப்போ ஜங்குக் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. அப்படியே ரொம்ப தலைவலியோட அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே இந்த ஃபைலை பார்த்துட்டு அதை ஒன்றுமே புரியாமல் அதை படித்தும் அவருக்கு ஒன்றும் புரியல. அவரோட அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. அப்படியே பிளாங்காக ஃபேஸை வச்சுக்கிட்டு தலையில் கை வச்சுட்டு அந்த தலைவலியோட அப்படியே அதை பார்த்துட்டு இருக்காரு அந்த ஃபைலை. ஸோ அப்போ சடனாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே யாரோ வராங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே அந்த கேபின் ரூம்குள்ளே உள்ளே வந்துட்டு பிறகு அந்த பர்சன் அப்படியே ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் பதட்டமாக பேசுகிறாங்க. ஸோ அது வேறு யாருமே இல்லை, ஜங்குக்கோட ஃப்ரெண்டு தான். டேய் மச்சான், என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? டேய் கொஞ்ச நாளாக வீட்டில் யாருமே இல்லை, எங்கே போனாங்க எது போனாங்க தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தியே, கால் பண்ண கூட எடுக்கல நீ. வயனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. உன்னோட பிரதர்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அன்றைக்கி அவள் உங்ககிட்ட கத்தி பேசினா சண்டை போட்டான்னு சொன்னல, அன்றைக்கி தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். அவங்க இவ்வளோ நாளும் ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னானே. ஸோ ஜிகே அப்படியே அவ்வளோதான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறான். என்ன சொன்ன? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நீ ஃபஸ்ட்டு வா, எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்ட்டு. நான் இப்போ தான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேட்டு வந்தேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜேகே அப்படியே ஃபாஸ்ட்டாக அவன் பின்னாடியே போகிறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ ஜேகே அப்படியே ஃபாஸ்ட்டாக பதறடிச்சு ஓடி வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே போயிட்டு அவங்க பேரை சொல்லி ரூம் எங்கன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வரான். ஸோ அவன் கரெக்டாக உங்கள் ரூம் கிட்டே ஓடி வரும்போது அவருக்கு அப்படியே உடம்புலாம் நடுங்குது. ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு கரெக்டாக அந்த ரூம் கிட்டே வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக நிற்கிறான். ஓடி வந்து அந்த டோர் கிட்டே சாஞ்சு அப்போது பாய்ஸ் எல்லாருமே அந்த ரூமில் இருக்காங்க. அண்ட் உங்கள் பக்கத்தில் ஜின் உட்காந்துருக்காரு. ஸோ உங்களை மறைச்சி உட்காந்துருக்காரு, நீங்களும் உட்காந்துருக்கீங்க, நல்லாவே தெரியுது அவனுக்கு. பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் உங்களை முழுசாக பார்க்கல. ஸோ ஜின் வந்துட்டு ஒரு ஸ்டூல் போட்டு உங்கள் பெட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த பெட்டில் ஒரு பர்சனாக மட்டும்தான் உட்கார முடியும், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த சைடுக்காக டேயாங் நின்றுட்டுருக்காரு, மற்றவங்க எல்லாருமே இந்த சைடு சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஹோபி ஜேகேவை பார்த்தோன்னே செம்ம கோவப்படுறான். எதுக்குடா வந்தீங்க? அவள் உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே கத்திட்டு கேட்கலான்ட்டு இன்னும் கிட்ட போகிறான் ஜேகே கிட்ட. பட் ஆனால் யூங்கி ஹோபியோட கையை பிடிச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஸோ அவங்க 2 பேரும் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஹோபி அப்படியே திரும்பி யூங்கியை பார்க்குறான். ஐயாங்க என் கையை விடுங்க, அமைதியாரு, என் கையை விடுங்கன்னு சொன்னேன், அமைதியாக இருன்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஜின் அப்படியே இவ்வளோ நேரம் தலையை குஞ்சிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படியே நிமிர்ந்து அப்படியே திரும்பி ஜேகே சைடை திரும்பி பார்க்குறான். அப்போது அவரோட கண்ணிலலாம் அப்படியே கலங்கிருக்கு, அப்படியே அவர் கண்ணே ரெட்டாக இருக்குது. ஸோ ஜேகே சின்ன பார்த்தோன்னே அவனுக்கே ஒரு மாதிரியாக எடுத்து ஸோ அப்படியே எல்லாருமே சுற்றி பார்க்குறான். எல்லாருமே கோவமாக மறைச்சி ஜேகேவை பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு என்கிட்ட உங்கள் யாருக்குமே சொல்லணும் தோணலையா அப்படின்னு
ஜேகே ரொம்ப அப்படியே அவரோட வாய்ஸே பிரேக் ஆகிடுது. அவரால் கேட்கவே முடியல, பேசவே முடியல. அந்தளவுக்கு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு கேட்குறாரு. அப்போது ஜிம்மன் அப்படியே அப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானடா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி இங்கே பெட்டில் படுத்துருக்கிறது காரணமே நீ தானடா. அப்புறத்துல நாங்கள் சொல்லணும் உனக்கு. உனக்கு எங்கேதுடா அக்கறை, கவலை, பாசம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி வந்து கேட்குறான். அப்போ ஜின் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் மைதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஏஞ்சிக்கிறாரு ஸ்டூல் விட்டு. ஸோ ஏஞ்சிட்டு அப்படியே வழி விட்டுறாரு. ஸோ இப்போ தான் ஜேகே அவங்கள பார்க்குறான். பிகாஸ் இவ்வளோ நேரம் அவன் மறைச்சிருந்துருப்பான் இல்லையா. ஸோ இப்போ ஜின் அப்படியே உங்களை வழி விட்டோடனே, உங்களை பார்க்கறதுக்கு வழி விட்டோடனே ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே தலையை குனிச்சிட்டு ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த பின்னாடி தலைவாணி இருக்குது. ஸோ அதில் சாஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க தலையை குனிஞ்சிட்டு. உங்கள் தலையில் அவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு. அண்ட் உங்கள் கையில் அங்கங்கே கட்டு போட்டிருக்காங்க. பிகாஸ் அங்கங்கே அடி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ உங்கள் தலை அவ்வளோ பெரிய கட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவரால் முடியல. ஸோ அவர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக உடம்புலாம் நடுங்கிட்டே இருக்குது. சார் அப்படியே கிட்ட பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வந்து அப்படியே பொறுமையாக இப்போ ஜின் உட்காந்துருந்தாலும் அந்த ஸ்டூலில் அப்படியே உட்கார்றாரு. ஸோ ஜின் எதுவுமே சொல்லலை. அப்படியே பிளாங்க் ஃபேஸோட ஜேகேவை பார்க்குறாரு. ஸோ எல்லாருமே ஜேகேவை கோவம் மறைச்சு பார்த்துட்ருக்காங்க. ஈவன் டேயாங் கூட. ஸோ டேயாங் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. அண்ட் நீங்கள் டேயாங்கோட கையை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு கையை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டேயாங் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ டேயாங் அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே அப்படியே டேயாங்க நிமிர்ந்து பார்த்து, ஏன் நீ கூட 2 நாள் முன்னாடி வந்து ஆஷ்வியை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு போனேன். எல்லாத்தையும் பேசினேன் காரில் போகும்போது கூட. ஆனால் 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 அவள் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு, நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லணும் தோணலையா டேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஆனால் டேங் எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கே அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது அவன் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு திரும்பி மட்டும் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு உங்கள் மேலே பெட்ஷீட் இருக்குது. ஸோ அதாவது பெட்ஷீட்குள்ளே எதையோ வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே அதையே தலையை குஞ்சிட்டு அதையே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படி இன்னும் உங்ககிட்ட வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ஸே வரல. பொறுமையாக அப்படியே கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஷோல்டர் கிட்ட வைக்கிறாரு. வயன் என்ன அமைதியாக இருக்க மாட்டியா? எவ்வளோ நேரம் சொன்ன எல்லாரும் அமைதியாக இருக்க சொல்லி. குழந்தை தூங்குதா இல்லையா? எவ்வளோ நேரம் சொன்ன அமைதியாக இருக்க சொல்லி? சும்மா பேசிட்டு இருக்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அவ்வளோதான் ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஸோ நீங்கள் இப்போ அப்படியே ஒரு குழந்த மாதிரி பேசுகிறீங்க. உங்கள் கையை ஒரு விரலை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாய்க்கிட்ட வச்சு உஷ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அது அப்படியே குழந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அப்படியே பெட்ஷீட் அப்படியே பொறுமையாக இப்போ பொறுமையாக உங்கள் வயிற்றுக்கிட்ட வரைக்கும் இருக்கும் அந்த பெட்ஷீட் அப்படியே பொறுமையாக அடுத்து விளக்கி விடுறீங்க. ஸோ அது ஒரு குட்டி பொம்மை இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்க்குறாரு ஜங்குக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. சொன்னேன்னா இல்லையா குழந்தை தூங்குதுன்னு? எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கு. சும்மா வயன்ட்டு யார் வயனு? யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவ்வளோதான் ஜேகேக்கு இடியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. வயன் என்னாச்சு உனக்கு? இங்கே என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களோட சின்ன பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்குக்கு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கண்ணை அப்படி பிளிங்க் பண்ணுறீங்க. என்னை விடு, யார் நீ? என்னை வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங் சைடை திரும்பி பார்க்குறீங்க. ஸோ டேயாங் அப்படியே உங்களை பிளாங்காக பார்க்குறாரு. ஸோ அவரோட கையை ஹோல்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்பா இவர் யார்? அப்புறம் அப்போது நிஜமாவே என் பேர் வயன் தானா? ஏன்னா இவரும் அப்படி தான் சொல்கிறாரு என்னை வயன் சொல்லி. அப்போ நிஜமாவே என் பேர் வயன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ டேயாங் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு கையை ஹோல்ட் பண்ணி. வயன் விளையாடாத. விளையாடுறது தானே? என்னை பாரு கொஞ்சம். இடி பாரு
என்னை அழ வைக்கணும்னு நினைக்காத. இது எப்படி பாரு, நானே உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன். நான் பண்ணது தப்பு தான், எல்லாமே நம்ம பண்ண தப்பு தான். அன்றைக்கி உங்ககிட்ட அந்த மாதிரி பேசக்கூடாது. சாரி சொல்லணும்னு நினச்சேன் ரொம்பவே. நீ என்னமோ பேசிகிட்டு இருக்க, சும்மா விளையாடுறதுன்னு எனக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு இப்போ அப்படியே அழுகுறாரு. ஸோ அழுதுகிட்டே அப்படி உங்ககிட்ட வந்து பக்கத்தில் உட்காந்துச்சு அப்படி கண்ணத்தை பிடிச்சி பார்க்க வைக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படி என்னை டச் பண்ணாது, என்னை விட, எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தொழுறீங்க. ஸோ அப்போ டாக்டர் அப்படி உள்ளே வராரு. சார் ப்ளீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க இப்போ தான் கொஞ்சமாக பொறுமையாக நார்மலாக இப்போது உங்கள் பிரதர்ஸ்கிட்டே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாளாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு வராங்க உள்ளே. ஸோ அப்படியே நர்ஸ் வந்துட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி பொறுமையாக உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவர் அப்படியே ஏஞ்சிக்கிறாரு, அப்படியே ஷாக் ஆகிட்டு அவர் கையெல்லாம் அப்படியே நடுங்குது. ஸோ அப்படியே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க டாக்டர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டதுனால ஸோ நீங்கள் மெமரிஸ் எல்லாம் லாஸ் ஆகி அண்ட் அப்படியே ஒரு சின்ன குழந்தையாட்டம் ஆகிட்டீங்க. லைக் ரொம்ப வருஷம் முன்னாடி போன மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரில. இப்போ அப்படியே ஒரு குழந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த தலை அடிபட்டதுனால ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டாக்டர். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எஸ், இதுக்கப்புறம் அவங்க நம்மள மாதிரி கிடையாது. ஷி இஸ் நாட் அ நார்மல் பர்சன், அ நார்மல் ஹியூமன். இதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியாது. ஷி இஸ் ஜஸ்ட் அ பேபி. யா, அவங்களுக்கு தலை ரொம்ப அடிபட்டிருக்கு. லிட்ரலி ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ரொம்ப பயங்கரமாக ஈவன் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்க வேண்டியது. பட் ஆனால் நாங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணி எப்படி அவங்கள காப்பாற்றிட்டோம். பட் ஆனால் ரியலி சாரி, வி ஃபெயில் டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தலையை குனிகிறாங்க. ஸோ ஜேகே அப்படி கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பொம்மையை பிடிச்சிட்டு இப்போது அப்படியே குழந்தையாட்ட விளையாடிட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு அதுக்கிட்ட பேசிட்டு ஸோ எல்லாருமே உங்களை அப்படியே ரொம்ப சோகமாக பார்க்குறாங்க. அண்ட் சங்குக்கு அப்படியே அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாரு சுற்றி. ஸோ எல்லாருமே உங்களை சோகமாக பார்த்துட்டு அண்ட் தென் அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க எல்லாருமே சேடாக. ஸோ ஜேகே அப்படி எதுவுமே என்ன பேசுதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. டாக்டர், அவளால் அவளுக்கு அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியாதா? அவ்வளோதானா? இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக அவள் அப்படியே தான் இருக்கணுமா? அப்படியே தான் இருப்பாளா? மிஸ்டர் சங்கு, எங்களுக்கு கஷ்டம் புரியுது. பட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ், ரியலி சாரி. ஒரு வேலை நடந்துச்சுன்னா, கடவுளோட கிரேஸ் இருந்துச்சுன்னா மேபி மிராக்கல் நினச்சினா நடக்கலாம். மேபி ஷி கேன் பி க்யூர். பட் ஆனால் அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பாசிபிள் இல்லை தான். யார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. வயன் என்ன நீ யார் நீ ஃபஸ்ட்டு? இப்படி அழுகுற எதுக்கு? என்ன வந்து கூப்பிட்டுட்டே இருக்க? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, அது சாரி. நான் சாரி கேட்கறது கூட தகுதி இல்லாத என்ன சொல்கிற நீ? எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க என் முன்னாடி? அது ஒன்றும் இல்லை, நான் உன் கூட ஃப்ரெண்டாக அவனு ஆசைப்படுறேன். ஷால் வி பி ஃப்ரெண்ட்ஸ்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ கையை நீட்டி அப்போ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, நான் எதுக்கும் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்? இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. ஷால் வி பி ஃப்ரெண்ட்ஸ்?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சின் கிட்ட வச்சுட்டு அப்படியே யோசிச்சுற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே தேங்க் சைடு திரும்பி பார்க்குறீங்க. ஒப்பா அவரை நம்பலாமா? யார் ஃபஸ்ட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தேங்க அப்படி உங்கள் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு, அவன் என்னோடய பிரதர், நீ அவனை தாராளமாக நம்பலாம். அவன் அதுக்கப்புறம் பழையபடி இருக்க மாட்டான். ஐ திங்க் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் இதுக்கப்புறம் அவனை நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை பார்த்து பேசிட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ ஜேகே அப்படி தேங்க அப்படி பார்க்குறாரு ஒரு மாதிரியா. நீ தாராளமாக நம்பலாம் வயன். அப்படியா? சரி, அப்போ நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க பார்த்து பேசி சிரிச்சுட்டு அந்த சைட் திரும்பி ஜங்குக்கு பார்த்துட்டு, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். ஒப்பா சொல்லிட்டாரு, ஸோ நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை கொடுக்குறீங்க. இப்போ கை ஷேக் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கு ஆல்ரெடி கை நீட்டிருப்பார். ஸோ ஜேகே அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஆகி தேங்க பார்க்குறான். ஸோ தேங்க அப்படியே, டாக்டர் சொன்னது என்னன்னா, கடைசியாக அவன் என்ன தான் பார்த்தா, ஆப்ரேஷன் நடந்தான், கான்ஷியஸ் வரும்போது கூட என்னை பார்த்து பயப்படாமல் என்னை அடையாளம் தெரியுதுன்னு சொன்னான். பிகாஸ் அவளை கடைசியாக தூக்கிட்டு காரில் போகும்போது என்னை பார்த்தது, என் பக்கத்தில் என் கையை பிடிச்சி பேசினது, அதனால் மேபி அதனால் கொஞ்சம் என்னை அடையாளம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மேபி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். அதை நான் சொல்கிறத அவள் கேட்குறா. மற்ற ஹேங்ஸை பார்த்து கூட அவள் பயந்தா. ஆனால் என்னை பார்த்து தான் பயப்படாமல் கூட கொஞ்சமாச்சும் பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படி ஏன் சான்ஸே திரும்பிக்கிறாரு. ஸோ அவர் கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது. அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் 5 days பிஃபோர் அந்த காட்டுக்கு போகிற வழி, அந்த காரு கீழே நீங்கள் எப்படி அந்த ரத்தத்தோட உங்கள் ரத்தத்தோடைய அப்படியே அவர் பார்த்து அவர் தூக்குனார் இல்லையா. ஸோ அதெல்லாமே அவருக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அதை நினச்சி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு அப்படியே இந்த டியோஸோடையே. அப்போ நீங்கள் உன் பேர் சொல்லவே இல்லை, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜேகே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஜங்குக். என்ன ஜங்குக்? சங்கல் புக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படி லைட்டாக சிரிக்கிறாரு. இல்லை, சங்கு சங்கல் புக் இல்லை, சங்கு குக் குக்கி. ஓகே, குக்கி. இது நல்லா இருக்கே குக்கி, இது நல்லா இருக்கே. உன் பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்போ, நான் உன்னை எப்படி கூப்பிட்றேன்? உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அவர் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே தலையாட்டுறாரு. நீ அப்படியே என்னை கூப்பிடலாம், அப்படியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக அழுதுகிட்டே உங்களை டைட்டாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ் எடுத்து அவர் செஸ் கிட்ட வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல அவர் ஏன் அப்படி அழுகுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே செம்மையாக அழுகுறாரு. ஸோ பாய்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜின் அப்படியே கை காட்டுறாரு எல்லாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எல்லோரும் வெளியே வராங்க. அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு அப்படியே இந்த ஹக்கை ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஏன் அழுகுற? எதுக்கு அழுகுற? என்னாச்சு? ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணாதான் இப்படி அழுவாங்க. ஆமாம், தப்பு இல்லை வயன், ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என்னால் தான் வயன் இப்படி ஆகிட்டு. அன்றைக்கு மட்டும் அப்படி பேசாமல் இருந்ததுதானே உனக்கு இந்த நிலமை வந்திருக்குது. நீ என்ன மன்னிப்பியாலன்னு தெரில. பட் ஐம் சாரி. இல்லைன்னா சாரி கேட்க கூட தகுதி இல்லாதவ. பட் ஆனாலும் எனக்கு இப்போ இதை தவிர வேறு எதுவும் சொல்ல தெரில. ஐம் ரியலி சாரி. சாரி பாய்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரோக்காகி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் விரலை எடுத்துகிட்டு வந்து அவரோட கண்ணுக்கிட்ட வச்சு ஸோ அவரோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி இவ்வளோ நேரம் பேசியிருந்திருப்பார். அண்ட் தென் அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே அவரோட ஃபோர்ஹெட் அப்படியே சாய்க்கிறாரு. சாய்ச்சு அப்படியே பொறுமையாக ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. லைக் கிஸ்னால் லிப்ஸில் இல்லை, அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ எஸ், உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே அந்த தம்ப்நெயில்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, திங்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எஸ், நான் இந்த சீனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோ கூட அதுக்காக தான் நான் வச்சுருந்தேனே, இந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணி. ஓகே, டு பி கண்டினியூட், வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் பார்ட். நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வரும், வாய்ஸ் ஓவர் கரெக்டாக செட் ஆகாமல் இல்லைன்னு தெரிலன்ட்டு. எஸ், வயன் வந்து குழந்த மாதிரி பேசுகிறது, எனக்கு அது வரல. ரியலி சாரி, வரல, ஒழுங்காக இல்லை, வரலக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படி தான் போகும். ஸோ வயன் அப்படி தான் இருப்பாங்க அண்ட் வயன் அப்படி தான் பேசுவாங்க. வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, பிடிச்சிருந்துதான் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேண்டாம், நோ ஹேட், ஓகே. அண்ட் ஆல்சோ ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சாரி, அதுக்கும் சாரி. பிகாஸ் நான் ஸ்டோரி இப்படி தான் யோசிச்சு வச்சேன். நான் இன்னும் கூட ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம், ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப பெரிய எஃப்எஃபாக போயிடும். எனக்கு அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போக தோணலை. அண்ட் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடுத்தடுத்த எஃப்எஃப்க்கு போகணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரில நான் பெஸ்ட்டாக கொடுத்தேனா இல்லையான்ட்டு. ஸ்டில் எனக்கு கொஞ்சம் என்னோடய சைட்லேருந்து அப்படி தான் தோணுது. நீங்கள் எப்போவுமே எல்லோரும் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஒரு சில நான் சொல்லும் போது, அப்படிலாம் இல்லைக்கா நல்லா தான் போட்டிங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ஏதோ என்கிட்ட மைனஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா, இல்லை எஃப்எஃப்ஏ அப்படி மாதிரி தோணுச்சுன்னா சாரி ஃபார் தட். அண்ட் நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் நான் ரூடாக நடந்துக்கிட்டா அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் ரியலி சாரி. ஸோ அது என்னோடய ஃபீலிங்ஸ் அண்ட் என்னோடய ஹர்ட்டிங்ஸ்னால் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. மேபி நான் பெஸ்ட்டாக கொடுக்கலையோ, ஒரு வேளை கதை ஒழுங்காக எனக்கு எழுத வரலையோ, நான் ஒழுங்காக கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். Until then, take care, love you all, bye.